தயவு செய்து இந்த பொருட்களை யாருக்கும் கடனாக கொடுக்கவே கூடாது. அதையும் மீறி கொடுத்தால் உங்கள் வீட்டில் தரித்திரியம் தலைவிரிக்க ஆடும். அதில் முதலாவதாக இருப்பது துடைப்பம். நம் வீட்டில் பயன்படுத்தும் துடைப்பத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா துடைப்பத்தில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாக நம்பிக்கை. அடுத்ததாக இருப்பது உப்பு. மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ரொம்ப முக்கியமானது உப்பு. நம் வீட்டில் பயன்படுத்தும் உப்பை யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது. அதே போல உப்பை யாரிடமும் நாமும் தானமாக வாங்கக்கூடாது. அடுத்ததாக இருப்பது துணி தானம் செய்வது மிகவும் நல்லது. ஆயுளை நீட்டிக்கும், பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். ஆனால் அதற்கு புதிதாக துணிகளை கொடுக்கணும். நம்மிடம் இருக்கும் பழைய துணிகளை கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக இருப்பது விளக்கு. நம் வீட்டில் எண்ணெய் ஊற்றி பயன்படுத்திய விளக்கை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி புதிய விளக்கை பரிசாக அளிப்பது தவறில்லை. குறிப்பாக குத்து விளக்கை பரிசாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதுபோல பல தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.